எப்போவுமே சினிமாவில் வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்து எப்போவுமே இருக்கும். பணம் மோசடி கிடையாது, அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இந்த குறிப்பிட்ட நாளில் கொடுக்கல. இப்போ விமலை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு நல்ல நடிகராக இருந்தார். வந்து முதல் படத்திலேயே விமல் எல்லாரையும் கவர்ந்தார். இவர் நடிக்கிறாருன்னு நீங்கள் சொல்லவே முடியாது, அப்படி நடிப்பார் அவர். இப்போ அவர் படம் எடுக்கும் பொழுது வாங்கின கடன் மன்னர் வகைரான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதில் வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வருது. அப்போ அவர் திமுக ஆட்சியில் இருந்தார். திமுகவுக்கு ஒரு கொஞ்சம் சாதகமாகவும் இருந்தார். அப்போ தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு முக்கிய நபரை வந்து ஒரு கைது பண்ண வைக்கிறார். இன்னைக்கு ஆட்சி மாறிடுச்சு, அந்த முக்கிய நபர் இன்னைக்கு தாவேகாவில் இருக்கார். அப்போ என்ன நடக்கும்? அதுதான் நடக்குது. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சினிமா துறையில் நடந்திருக்கு. விமல் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார். 1 வருடம் சிறை தண்டனைன்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதோட பின்னணி என்ன? கைது செய்ய உத்தரவு தான், இன்னும் அவர் கைது செய்யப்படலை. நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எப்போவுமே சினிமாவில் வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்து எப்போவுமே இருக்கும். இப்போ விமலை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு நல்ல நடிகராக இருந்தார். ஆக்சுவலாக களவாணியில் வந்து அவருடைய நடிப்பெல்லாம் பார்த்து நாங்கள் பயங்கரமாக வியந்திருக்கோம். அப்போல்லாம் அப்படி ரிவ்யூ பண்ணோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப இயல்பாக நடிக்கிற நடிகர்கள் வந்து தமிழில் ரொம்ப குறைவு. ஒன்று அதிகப்படியாக நடிப்பாங்க, இல்லைன்னா நடிக்கவே தெரியாமல் நிற்பாங்க. இப்படி தான் நம்ம ரொம்ப மில்லிமீட்டர் தாண்டாமல் நடிக்கிற நடிகர்கள்ங்கிறவங்க ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள். அதில் வந்து முதல் படத்திலே விமல் எல்லாரையும் கவர்ந்தார். ரொம்ப கேஷுவலான நடிப்பு அதெல்லாம். அதில் வந்து இவர் நடிக்கிறாருன்னு நீங்கள் சொல்லவே முடியாது, அப்படி நடிப்பார் அவர். அவருடைய வளர்ச்சி கொஞ்சம் அடுத்தடுத்து நல்லாவே போச்சு. ஒரு கட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறான், நல்ல சம்பளம் கிடைக்கிது, அழகாக செட்டில் ஆயிடுவோம்னு நினைக்காம சொந்த படம் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அங்கே பிடிக்கும் வேணாம். சொந்த படம் எடுப்பதுங்கிறது எவ்வளோ ரிஸ்க்குங்கிறது பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே உணர்ந்து படத்தை தயாரிக்கிறதே நிறுத்திட்டாங்க. ஏவி மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் இப்போ இல்லை, வேறு வேலையை பார்க்க போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி குட்டி குழுவான்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4 படம் 5 படம் நடித்தோடனே ஓஹோ ப்ரொடியூசர் நிறைய சம்பாதிக்கிறார் போட்டிருக்கு, நம்ம இந்த நடித்து வாங்குகிற காசை விட படத்தை எடுத்தோம்னா இன்னொரு 50 மடங்கு நிறையா வரும் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பட தயாரிப்பில் இறங்குவாங்க. அது 50 மடங்கு கடனில் வந்து விடியும். ஸோ அப்படி தான் விமல் போய் மாட்டிக்கிட்டார். இப்போ அவர் படம் எடுக்கும் பொழுது வாங்கின கடன் அந்த மாதிரி பிரச்சனைகளில் தான் அவர் போய் மாட்டுறாரு. மன்னர் வகைரான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதில் வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வருது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ ஒரு திமுக ஆட்சியில் இருந்தார். திமுகவுக்கு ஒரு கொஞ்சம் சாதகமாகவும் இருந்தார். அப்போ தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு முக்கிய நபரை வந்து ஒரு கைது பண்ண வைக்கிறார். இன்றைக்கி ஆட்சி மாறிடுச்சு, அந்த முக்கிய நபர் இன்றைக்கி தாவேகாவில் இருக்கார். ஓகே, அப்போ என்ன நடக்கும்? அதுதான் நடந்துருக்கு. இப்போ அவங்க வந்து இந்த கேஸை திருப்பி அந்த போட்டு அதனால் ஆமாம், அதன் காரணமாக தீர்ப்பு இப்படி வந்திருக்கு. இதற்கப்புறம் ஒரு மேல்முறையீடு போகலாம், அல்லது வந்து இந்த தீர்ப்பை எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பெரும்பாலும் கைதுன்னு உத்தரவு போட்டால் கூட அதற்கப்புறம் அதில் ஏதாவது சட்டத்தின் ஓட்டைகள் வழியாக வெளியில் வந்துடுவாங்க. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அடுத்தடுத்த நாட்கள். ஆனால் எவ்வளவு பண மோசடியானது நடந்திருக்கு சார்? சுமார் 4 கோடிங்கிறாங்க. அது மோசடி கிடையாது, பணம் மோசடி கிடையாது, அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை. இந்த குறிப்பிட்ட நாளில் கொடுக்கல, அல்லது ஏமாற்றம் முனைந்தார் அப்படின்லாம் போடுவாங்களே தவிர, அப்படியே வந்து வேறு ஏதோ ஒரு கதையை சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டார் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. ஆனால் ஓராண்டு சிறை தண்டனை சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சிறை தண்டனைன்றது சிறைக்கு கொண்டு செல்ல முடியுமா அவ்வளவு ஈஸியாக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லைங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான். செந்தில் பாலாஜி போன்றவர்களே சிறையில் போடும்பொழுது கலைஞரே கைது பண்ண ஊர் இது. ஸோ அதனால் முடியாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்கும், அது வழியாக வெளியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்போனா இது வந்து இவ்வளவு நாள் இந்த நீண்ட பிரச்சனை இந்த ஆட்சி மாறின அப்புறம் தான் வெளியே வருது. இந்த ஆட்சிக்காக வெயிட் பண்ணிட்டு என்ன நினைக்கிறேன்னா, ஆட்சி மாறின பிறகு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு தெரியல, இதில் வந்து நீதிமன்றத்தின் தலையீடெல்லாம் இருக்காது. எப்போவுமே ஒரு அரசு மாறிச்சுன்னா உடனே நீதிபதிகளும் மாறிடுவாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய உண்மைத்தன்மை, அப்புறம் அந்த ட்ரையல் போகும், அதில் நடக்கிற அந்த வாக்குவாதங்கள் இதை பொறுத்து தான் ஒரு தீர்ப்பு வருது. பட் அன்னைக்கு வந்து அவரை ஈஸியாக கைது பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி இயற்கையாகவே இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சான்னு நமக்கு தெரியல. பட் அதில் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக விசாரித்தா தான் என்ன நடந்ததுன்னு தெரியும். அவர் கடன் வாங்கிட்டதா சொல்கிறாங்க, நிறைய வந்து ஏமாற்றிட்டதாக சொல்கிறாங்க. அது விசாரிச்சாதான் தெரியுமா சார்? இப்போ ஆமாம், இப்போ நமக்கு இன்றைக்கி நீங்கள் மாதிரி நானும் செய்தியை தான் படித்தேன். இதற்கு பிறகு உள்ளே என்ன நடந்ததுங்கிறத நம்ம விசாரித்தாதான் உறுதியாக தெரியும் என்னன்னு.
ஓகே சார், கண்டிப்பாக சார். பல விஷயங்கள் மக்களுக்கு பகிர்ந்துட்டீங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி 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 சார்.